திருச்சி மாவட்டம் லால்குடி அருகேயுள்ள மங்கமாள்புரம் ஊராட்சியில் இறுதி ஊர்வலத்திற்கான வாகனம், குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவைகளை இலவசமாக வழங்கி இலவச இறுதி சடங்கு சேவையை அர்ப்பணித்த ஊராட்சி மன்ற தலைவி. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகேயுள்ள மங்கமாள்புரம் ஊராட்சியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் குடும்ப நபர்கள் யாரேனும் இயற்கை எய்தும் பட்சத்தில் அந்த குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் இலவச இறுதிச் சடங்கு சேவை தொடக்க விழா இன்று நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவி பவித்ரா அருங்காந்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் இறுதிச் சடங்கிற்கு தேவையான இறுதி ஊர்வல வாகனம், குளிர்சாதன பெட்டி, நாற்காலிகள், பந்தல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஊராட்சி மன்ற தலைவி தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கினார். இறப்பு என்பது இயற்கையாக திடீரென்று நடக்கின்ற ஒன்றாகிருக்கிறது. தனது குடும்பத்தில் யாரேனும் இறந்துவிட்டால் அந்த குடும்பத்தைச் சார்ந்த ஒவ்வொருவருக்கும் துக்கம் தலைக்கு மேலிருக்கும். மேலும் அந்த துக்க வீட்டில் பணத்தேவை அதிகமாகிருக்கும். கடனை வாங்கியாவது இறுதிச் சடங்குகளை சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டுமென்றும் அவர்கள் நினைப்பதுண்டு. அதனால் அந்த குடும்பத்தில் ஒருவராகிருந்து இதனை செயல்படுத்த வேண்டுமென நினைத்து இந்த சேவையை தொடங்கியுள்ளதாக ஊராட்சி மன்ற தலைவி பவித்ரா தெரிவித்தார். அன்பில் மங்கம்மாள்புரம் ஊராட்சி மன்ற தலைவர். இங்கே பார்த்தீங்கன்னா இறுதிச் சடங்கிற்கு தேவையான சாமினா பந்தல், சேர், அப்புறம் கூலிங் பாக்ஸ், சொர்க்கரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்தவர்களை ஏற்றி செல்ல வாகனம், இதெல்லாம் நாங்கள் எங்கள் மக்களுக்காக வழங்குகிறோம். ஏன் அப்படின்னு இங்கே பலரது கேள்வியாக இருக்கும். ஏன்னா இறப்பு அப்படிங்கிறது இயற்கையாக நடக்கிற ஒன்று, திடீர்னு நடக்கக்கூடிய ஒன்று. அப்போது அந்த நேரத்தில் நம்ம தாத்தா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்களே அப்படின்னு நமக்கு துக்கம் தலைக்கு மேலே இருக்கும். அந்த சமயத்தில் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தேவை நமக்கு முக்கியமானதாக இருக்கும். கடனை வாங்கியாவது நம்ம இறுதிச் சடங்கை சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்ப்போம். எங்கள் மக்கள் குறிப்பாக அப்படி எதிர்பார்ப்பாங்க. அதனால அவங்களில் ஒருத்தியாக, அவங்க குடும்பத்தில் ஒருத்தியாக இருந்து இதை நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன். இது இந்த சேவை என்னோட பதவி காலம் இருக்கிற வரை மட்டும் இல்லை, என்னோட இறுதி காலம் வரையும் நான் வழி நடத்தி செல்வேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கேன். இதுக்கு உறுதுணையாக இருந்த என்னோட கணவர் வீடியம் அருண்காந்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. ஏன்னா இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, இதை சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவர் தான். அதனால் அவருக்கு என்னோட நன்றி. அப்புறம் என்னோடய துணைத் தலைவர், அவங்களும் எனக்கு பக்கபலமாக இருந்து எனக்கு என்னென்ன ஐடியா கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மொத்தமாக இருந்து ஒரு எல்லாரோட குழு மெம்பர் மாதிரி ஒன்றா சேர்ந்து செய்கிறனால தான் இது இந்த அளவுக்கு ரீச் ஆகுது. அதனால் தேங்க்யூ. மக்களோட கோரிக்கையாக இருந்துச்சா இல்லை உங்களோட திட்டமாக? மக்களோட கோரிக்கையாக இது இல்லை. எங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு பெரிய காரியத்துக்கு போகும்போதும் அங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்து எங்களுக்காக இதை தோணுச்சு. அதனால் நாங்கள் இதை செயல்படுத்தணும்னு நினச்சோம். இதனால் மங்கம்மாள்புரம் ஊராட்சியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இலவச சேவையாக இறுதி ஊர்வலத்திற்கு தேவையான சொர்க்கரதம், சாமியான பந்தல், ஃப்ரீசர் பாக்ஸ் உள்ளிட்டவைகளை வழங்கியதாகவும், இந்த சேவை என்பது எனது பதவிக்காலம் இருக்கும் வரை மட்டுமல்லாமல் எனது இறுதி காலம் வரை இந்த சேவை தொடரும் என உறுதிபட தெரிவிக்கிறார் ஊராட்சி மன்ற தலைவி பவித்ரா. நான் இருக்கும் வரை இந்த சேவையை செயல்படுத்துவேன். எனக்கு பிறகு எனது குடும்பத்தினர் அல்லது தன்னார்வலர்கள் இந்த சேவையை தொடர்ந்து நடத்தவும் நடவடிக்கை எடுப்பேன் என கூறும் ஊராட்சி மன்ற தலைவி பவித்ராவின் இத்தகைய நடவடிக்கையை பாராட்டாதவர்கள் யாருமில்லை என்றே கூறலாம். இது நான் இருக்கிற வரைக்கும் இதை வழிநடத்தி செய்யணுன்றது என்னோட விருப்பம். அதுக்கப்புறம் என்னோட அதான் என்னோட அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டியதான். நான் இருக்க வரைக்கும் இதை நடத்தணும். அதுக்கப்புறம் என்னோட பசங்க வாலண்டியர்ஸ் என் குடும்பமாக செய்யணும்னு இல்லை, யாரெல்லாம் விருப்பமோ நாங்கள் மிங்கிள் பண்ணி இதை செய்வோம்னு சொல்கிறோம்.